ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெட் டிராகன் கேமிங் எடிட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி vs ஜிடி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம சூப்பராக போட்டுட்ருக்கோம். வேணும்னா பாருங்கள், செம்ம எஃபெக்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோலே தெரியும். ஓகே, வாங்க நேராக டாஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே, டாஸ் யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது இந்த எஃபெக்ட்ஸ்னால. ஓகே, டாஸ் ஆர்சிபி ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. இதான் பிளேயிங் 11. ஓகே, பவுலிங் எடுத்த ஆர்சிபி ஃபர்ஸ்ட் புவனேஸ்வர் குமாரன் அப்படிங்கிறவரை கொண்டு வராங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மிடானு, இங்கே மிடாஃபு. ஓகே, கரெக்டாக இங்கே வச்சிட்டோம். ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன மேட்ச் வேணுமோ அதை கமெண்ட் சொல்லிடுங்க, என்னென்ன மேட்ச் வேணும்ன்ட்டு. ஓகே, இங்கே எஃபெக்ட்ஸ் எல்லாம் பங்கமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஓகே, ஃபஸ்ட்டு பாலே 2 runs வந்திருக்கு இங்கே. ஓகே, கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட்ஸாக ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரியல் மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்ட்டு, ஆர்சிபி vs ஜிடி மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 4 கைஸ். இங்கே நம்ம தமிழன், குஜராத் டைட்டன்ஸ் கிடையாது, குஜராத் தமிழன்ஸ் அப்படி பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு சிங்கிள். ஓகே, பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 4 தான் போயிருக்கு. நல்ல ஓவர் தான் நினைக்கும் போது ஒரு 4 கைஸ். இங்கே சுமன் கில், இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன். ஓகே, ஒரு சின்ன ஆடு தான் கைஸ், பரவாயில்ல. நெக்ஸ்ட் பவுலிங் யார்? ஹேசல்வுட் கிடையாது, ஹேசல்கார்டு அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா போன மேட்ச் நல்ல பவுலிங் போட்டார் எக்கனாமிக்காக. ஓகே, ஓகே கைஸ், ஹேசல்கார்டுன்னு சொன்னோன்னே ஒரு டாட் பாலை போட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, மறுபடியும் இது ஒயிட்டான்னு தெரில, ஆனால் இது டாட் பால் தான் சொல்லியிருக்காங்க அம்பையர்லாம். ஓகே, நல்லா இருந்தால் அதே மாதிரி தான் போடுறாரு. இந்த தடவை அடிச்சிட்டல அப்படின்ட்டு சாய் சுதர்ஷன் அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி பாலை தொடர்ந்து 3 தடவை போட்டார் ஹேசல்வுட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஷாட்டு, ஒரு 6ஆன்னு பார்க்கணும். எஸ் கைஸ், ஒரு 6 ஃபுல் ஷாட்டில் ஒரு 6 அடிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட்டின் தங்க மகன். ஓகே, உள்ளே போட்டார், அவுட்டு கைஸ். இங்கே அவுட்டு, கரெக்டாக உள்ளே தூக்கி போட்டார். போன தடவை ஷார்ட்டாக போட்டார், இந்த தடவை கொஞ்சம் ஸ்லாட்டில் போட்டார், அவுட் ஆகிருக்காரு. ஓகே, ரெண்டாவது பேட்டர். ஸோ வந்த பாலே 4 அடிச்சிருக்காரு கைஸ். ஜாஸ் பட்லர் கரண்ட் ஷாட் அதிகமாக அடிப்பார் ஜாஸ் பட்லர். ஓகே, பவர் பிளே முடிவில் 24க்கு 1 என்ற எழுத்தில் மணி ஒலித்து இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பவர் பிளே முடிஞ்சனால ஃபீல்டிங்லாம் மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஆன் குருணால் பாண்டியா, பவுன்சர் பாண்டியா, அந்த கிளச் பாண்டியா தான் சொல்லி ஆகணும் இவரை. ஓகே, பட்லர் வந்த ஃபஸ்ட் பாலே 4 அடித்தார். இப்போ இந்த பாலும் 4 அடிக்க ஏதாச்சும் பவுண்டரிஸ் வர முடியுமான்னு பார்க்கணும். ஓகே, 1 சிங்கிள். எஸ் கைஸ், இப்போ ஒரு நிறையா எஃபெக்ட்ஸ் இப்போ கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் போட்டிருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இப்போ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது எஃபெக்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ப்ரோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்குது, இதே போடுங்க அப்படின்ட்டு. ஓகே, பவுன்சர் போட்டார் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் நறுக்குனார். ஓகே, அவுட்டு, உள்ளே போட்டார். போன பால் பவுன்சரு, இந்த பால் உள்ளே போட்டார் கைஸ், அவுட்டு கைஸ். ஹேசல்வுட்டும் அப்படி தான் போட்டார், ஷார்ட்டாக போட்டார், அடுத்த பால் உள்ளே போட்டார், அவுட்டு. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி இருந்தாலும் படலை. இது ஒரு ட்ரிக்கி ஷாட்டு தான், ரிவர்ஸ் ஸ்வீப்பு. வந்த ஃபஸ்ட் பால் இவர் 6. ஜாஸ் பட்லர் 4 அடித்தார், இவர் வந்த ஃபஸ்ட் பாலே 6 அடிக்கிறார் கைஸ். நல்ல பேட்டு தான். ஓகே, 33க்கு 2 என்ற எழுத்தில் மணி கைஸ், வாயில் வர மாட்டேங்குது, மணி ஒலித்திருக்கிறது. ஓகே, இதே வேகத்தில் போனால் எவ்வளோ வர முடியும்? 35க்கு 2 இப்படி இருக்குது இந்த சமயத்தில். நல்ல பால் தான் போட்டார், 4 கைஸ். இன்ஃபேக்ட் நல்ல பால் தான் அது, நல்ல ஸ்லாட்டில் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பஞ்சு தான் பண்ணார், 4 போயிருக்கு இங்கே. எஸ் கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பிடிச்சிருக்கான்ட்டு. ஓகே, இதில் சிராஜ் பவுலிங் போடுவார், விராட் கோலி பேட்டிங் ஆடுவாரான்னு நம்ம பார்க்கணும் கைஸ். அதான் சூப்பராக இருக்கும். சிராஜ் பவுலிங் போட, நம்ம விராட் கோலி பேட்டிங் ஆட, அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். வடிவேல் சொல்கிற மாதிரி தான், எங்கள் மம்மி பாட, எங்கள் டாடி ஆட, அந்த மாதிரி நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே, கம்மிங் பேக் டு கிரிக்கெட்.
ஓகே கடைசி ஓவர் வரப்போகுது. ஓகே ஓவருக்கு ஒரு 10 ரன் அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இந்த ஓவர் நல்லா தான் இருக்குது. போன ஓவரில் 9 ரன்னு பரவாயில்ல. 2 ஓவர் கொஞ்சம் நல்லா குரூஷியல் பண்ணியிருக்காங்க. ஓகே 2 ஓவராக இது 10 ரன் வரலாம்னால ஒரு 6 ஃபஸ்ட்டு பாலை தூக்கி அடித்தார். 6 போயிருக்கு. ஓகே இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு ஓகே வெளியே போனால் அவுட்டான்னு பார்க்கணும். இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் அவர் ரிவ்யூ எடுக்கலை. வெளியே உள்ளதாக இருந்தார். கால் உள்ளதாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. எஸ் கைஸ் ஒரு டாட் சாரி ஒரு சிங்கிள். ஓகே உண்மையான மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே மறக்காமல் அந்த லைக் பட்டனை தொட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபாலோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும். அப்போ அவங்களும் பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் எல்லாம் ஏறும்னு பார்க்கும்போது ஒரு 1 pitch நாட் அவுட் விராட் கோலி. ஓகே லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபஸ்ட்டு இன்னிங்ஸு தூக்கி அடிச்சு சாப்பிட்டு 6 கைஸ். கன்ஃபார்ம் 6 தான் போயிருக்கோம். கன்ஃபார்ம் 6 தான் கைஸ். ஓகே 56 எடுத்தால் வின்னு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகே ஃபஸ்ட்டு பாலே வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியலை. அவுட்டு இதுக்கு தான் கொண்டு வந்தாங்க போல. ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிருக்காரு. இங்கே 2வது தடவை RR vs RCB மேட்ச்சில் ஜோர்ஃப்ரா ஆர்ச்சர் பாலில் அவுட் ஆனார். ஓகே 0-1 தூக்கி அடித்து ஷாட்டு ஃபீல்டு இல்லை கைஸ். ஓகே கேப்பில் அடிச்சிருக்காரு விராட் கோலி. நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு விராட் கோலி. எஸ் கைஸ் இங்கே ஒரு ரன் அவுட்டான்னு பார்க்கணும். இங்கே ரன் அவுட்டு மாதிரி தான் இருக்குது. ஆமாம் கைஸ் ரன் அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ஓவர்லேயே 2 விக்கெட் போயிருக்கு. கேப்டன் வந்திருக்காரு உள்ள. இவர் நல்லா 6 எல்லாம் நல்லா அடிக்கிறாரு கைஸ். அப்படின்னு சொன்னால் 6 ரன் பார்க்கணும். இல்லை ஒரு 2 ரன் தான் கன்ஃபார்ம். ஒரு 2 ரன்ஸ் வரும்னு சொல்லும் போதே ஒரு 3 ரன்ஸே வந்திருக்கு. ஏன்னா விராட் கோலி நல்லா புஷ் பண்ணார். இப்போ நல்ல ஷாட்டு தான். ஃபீல்டு இல்லை கைஸ். 1 pitch நாட் அவுட். சுமன் கில் 1 pitch நாட் அவுட். வாட் இஸ் திஸ்? ஓகே நல்ல பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே தூக்கி அடி இல்லை சைஸ். நான் கூட தூக்கி அடிப்பார்னு நினச்சேன். இல்லை பரவாயில்ல டீசெண்டாக ஆடிட்டாங்க. இந்த ஓவர் 9 ரன்னுக்கு 2 விக்கெட். ஆனால் ஓகே இந்த பால் ஒரு 4. எஸ் கைஸ் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 அடிச்சிருக்காரு. அடுத்த மேட்ச் என்ன போடலான்ட்டு அதை கமெண்ட் சொல்லிடுங்க. ஓகே நல்லா ஷார்ட்டாக போட்டுருக்காருன்னு நினச்சா இந்த ஒரு பவுன்சரை இறக்கிட்டாரு. கைசோ ரபாடா நல்ல பவுலர் தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 பார்க்கணும். எஸ் கைஸ் ஒரு 6 தான். கரெக்டாக ஒரு 6 போய் விழுந்திருக்கு. ஓகே முகமது சிராஜ் போடுவாரா விராட் கோலி ஆடுவாரான்னு தெரில. அதுக்குள்ளேயே மேட்சை முடிப்பாங்களான்னு தெரில. ஓகே ஒரு டாட் பால் கம்பேக் ஆன் பவுலர் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல பால் தான். நீ என்ன கம்பேக் பண்ணுற? நான் கம்பேக் பண்ணுறேன்டா. இப்போ ஒரு 6 டாட்டு ஒரு 6 இதான் கைஸ் கம்பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பால் தான். மறுபடியும் ஒரு 6 சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளே முடிவில் 31-2 என்ற எண்ணில் மணி ஒலித்திருக்கிறது. ஓகே நல்ல கிங் கோலி ஆன் ஸ்ட்ரைக். ஓ காலில் வாங்கியிருக்காரு. அவுட் ஆன் பார்க்கணும். இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ எடுப்பாங்களா? எஸ் சுமன் கில் ரிவ்யூ எடுக்கலை. எஸ் கைஸ் சுமன் கில் எடுக்கலை. ஏன்னா அது அங்கிட்டு தான் போச்சு. லெக்ஸ் ஓ நல்ல பால் தான் உள்ளே இறங்குது கைஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே ஒரு டாட்டா இல்லை ஒரு சிங்கிள். விராட் கோலி ஸ்பின்னர் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஸ்பின்னரை போடுறீங்களே. ஓகே இல்லை எனக்கு வரும்டா. நான் ஸ்பின் ஹிட்டர்ரா. கேப்டன் ரஜத் பட்டிதார் ஒரு 6 அடிச்சிருக்காரு. இனிமேல் ஒரு சிக்ஸர் ரஜத் பட்டிதார் சிக்ஸர் பட்டிதார் தான் சொல்லணும் இவரை. ஓகே மறுபடியும் ஒரு பஞ்சு பண்ணார் 4. நல்ல கேப்பில் அடித்தார் கைஸ். பஞ்சில் ஒரு 4 செம ஷாட்டு. ஓகே நல்லா ஆடிட்டு இருக்காரு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னான்னு சொல்லும் போது ஒரு டாட் பால். ஓகே 12 பால். எஸ் கைஸ் முகமது சிராஜ் அண்ட் விராட் கோலி. இதை பார்க்க தான் நானும் ஆவலாக இருந்தேன். ஓகே ஃபஸ்ட்டு பாலே ஒரு வைடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் சூப்பராக இருக்குது. 12 பால் 13 தூக்கி அடிச்ச ஷாட்டு 6 கைஸ். இங்கே 6. ஓகே இதான் பேப்பர் எஃபெக்ட்டு பார்த்தீங்கன்னா. ஓகே 6 அடிச்சிருக்காரு விராட் கோலி. இதுதான் பபுள் எஃபெக்ட். ஓகே மறுபடியும் ஒரு வைடு.
ஓகே, இந்த மேட்ச் தான் எங்கேயோ பவுஸ் தெரிக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு 4-ஆ? எஸ் கைஸ், 4. முகமது சிராஜ் போட, விராட் கோலி 4 அடிக்க. எப்பா எப்படி இருக்கா? ஓகே, 10 பால் 2 ரன், 2 பால் 10 ரன் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, மேட்ச் ஃபினிஷ்டு கைஸ். மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு விராட் கோலி, சேஸ் மாஸ்டர். ஆனால் இருந்தாலும் ரஜத் பட்டிதாருக்கு தான் அந்த போய் சேரும் பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் கைஸ், ரஜத் பட்டிதாருக்கு தான்.